பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட வனவாசம் முடிந்து ஒரு வருட அஞ்ஞான வாசம். இப்போ இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அந்த வேடங்களை தரித்து யக்ஷனுடைய அனுகிரகத்தினாலும் துர்காதேவியினுடைய ஆசீர்வாதத்தினாலும் விராட்ட நகரத்தில் அவரவர் வேலைகளை அவரவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விராட்ட நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஈஸ்வர தேவாலயம் இருக்கு. அங்கே ஒரு விழா. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மல்லர்கள் அந்த குஸ்தி சண்டை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒருவன் அறைகூவல் விடுக்கிறான், என்னை எதிர்த்து போட்டியிடுபவர் யாரும் விராட்ட நகரத்தில் இல்லையா அப்படி சொல்லிட்டு. அந்த மல்லர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. விராட்டராஜனுக்கோ மனதில் மிகப்பெரிய கலக்கம், யாரையும் நாம் அனுப்பவில்லைன்னா நம்ம நாட்டுக்கு கிட்ட பேர் தானே, அவனை எதிர்க்கக்கூடிய ஒரு பலவான் என்னுடைய தேசத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தர்மராஜன் கூறுகிறான், கவலைப்படாதே விராட்டராஜா, நம்மளிலேயே ஒரு ஆள் இருக்கார், இந்த மாதிரி அந்த அவனோடு குஸ்தி செய்வதற்கு அப்படின்னு சொல்றான். விராட்டராஜனுடைய முகம் அப்படியே பளிச்சென ஆனது. யார் அது அப்படின்னு கேட்க, வளலா என்கின்ற சமையல்காரன் இருக்கிறானே, அவன் சாமானியம் அல்ல, அவன் மிகப்பெரிய அந்த மல்ல வித்தையில் மிக பராக்கிரமசாலி அவன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனே சொன்னா. இந்த விஷயம் பீமனுக்கு சொன்ன உடனே ஆஹா, ஏன்னா அவனுடைய கை அரிச்சிட்டே இருந்துச்சு. தன்னுடைய அந்த திறமையை எங்கேயுமே நிரூபிக்க முடியாதபடி சமையல் கட்டில் இருக்கா. யாரு? பீமசேனன். இப்போ அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மல்லனை அந்த ஈஸ்வரனுடைய அந்த தேவஸ்தானத்தில் வரதை செஞ்சது யாரு அப்படின்னா பகவான் விஷ்ணு. இந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து விராட்டராஜனுடைய மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியதார் அதுவும் பகவான். அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணன் சாமான்யமாக அந்த சண்டைக்கு போகாதே போகாதே போகாதேன்னு தான் சொல்வானே தவிர, இப்பொழுது அவனே என்னுடைய பெயரை உச்சரித்திருக்கிறான் அப்படின்னா இது பகவத் பேரணை, அதை விட்டு வேறு என்ன இருக்க முடியும்? அப்போ விராட்டராஜன் சொல்றா, அப்பா வளலா, இந்த மாதிரி அறைகூவல் விடுத்திருக்கிறான், நீ போய் என்னுடைய தேசத்தினுடைய மானத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதுதான் சந்தர்ப்பம் என காத்திருந்தான் பீமசேனன். நேரா போனா அவனுக்கு இந்த என்ன சொல்லுது, ஜி மூ தா அப்படிங்கிறவன்லாம் ஒரு பொருட்டா. என்னதான் பகவான் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்றவனாயினும் பீமசேனன் விஷ்ணுவனுடைய பக்தன். பாருங்க, 2 பேரும் என்ன சொல்லுது, அப்படி பலமாக மோதிக்கொண்டனர். கடைசியில் அவனுடைய தலையை பிடித்து கிரு 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 கிருவென்று சுற்றி தலையில் ஓங்கி அடித்து கடைசியில் ஜீமூத்தா மடிந்தார். மிகப்பெரிய வெற்றி. விராட்டராஜனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த வளலாவை அழைத்து அவனுக்கு உண்டான பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து மகிழ்ந்தான் விராட்டராஜன். ஏன்னா அந்த தேசத்தில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்ப்பதற்கு ஒரு மல்லனும் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த வெற்றியே தேடிக்கொண்டு கொடுத்திருக்கிறான்னா நிச்சயமாக அவனை வெகுவாக பாராட்டினான் விராட்டராஜன். இந்த மாதிரி எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் சரி 10 மாதங்கள் கழிந்தது. அஞ்ஞான வாசம் என்பது ஒரு வருடம் 12 மாதம் கழிக்க வேண்டும். 10 மாதம் யாருக்கும் தெரியாதபடி ஆனந்தமாக விராட்டனுடைய அரண்மனையில் கழித்தனர் பாண்டவர்கள். ரைட், இன்னும் 2 மாதம். ஆனால் இந்த சுதேஷ்னை ராணி இருக்கா இல்லையா, அந்த ராணிக்கு ஒரு அண்ணன் இருக்கா. அந்த அண்ணன் பேர் கீச்சகன் என்று பெயர். அவன் எங்க அப்படின்னா பக்கத்து நாட்டு யுத்தத்துக்கு போயிருக்கான்.
அந்த யுத்தமெல்லாம் முடிந்து வெற்றி வாகை சூடி அந்த கீச்சகன் இப்ப இந்த தேசத்துக்குள்ள வரான். 10 மாதம் நிம்மதியாக இருந்த தேசம், பாண்டவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் நடக்காமல் நாட்கள் அமைதியாக சென்று கொண்டிருந்த ஒரு நேரம் பாருங்க, அவன் வந்தவன் வெற்றியை கழித்தான். அந்த சுதேசனை வீட்டிற்கு வந்தான். யாரு? கீச்சகன். வந்த உடனே திரௌபதியை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுடைய அந்த காமுகன், அந்த காம சிந்தனை தலைக்கு எழுந்து, இந்த மாதிரி ஒரு ரூபத்தை, சௌந்தரியத்தை நான் இதுவரை கண்டதில்லை. மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம், அதை நேரில் பார்க்கிறேன் நான். நீ இந்த மாதிரி வேலையை செய்வதா? நீ எனக்கு ராணியாகு, உன்னுடைய தேசத்தையே நான் தருகிறேன், இந்த தேசத்துக்கு நீ ராணி ஆவாய். எனக்கு இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்தினிகள் அனைவரும் உனக்கு தாசியாக ஆக்குகிறேன் அப்படின்னு அவன் பாட்டிக்கு புலம்புறான். நீ என்னுடைய ராணி ஆகணும், மற்றவர்கள் எல்லாம் உனக்கு தாசி ஆவார்கள், மற்றவர்களை பற்றி நீ கவலைப்படாதே, விராட்டராஜன் என்னுடைய கை பொம்மை, யாரை பற்றியும் கவலைப்படாதே, உன்னுடைய ரூபத்திற்கும் உன்னுடைய சௌந்தர்யத்துக்கும் நீ இங்கு இருக்கக்கூடியவளே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெகுவான ஆசை வார்த்தைகளை கீச்சகன் திரௌபதியிடம் கூறுகிறார். பாருங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகை எங்குமே அவன் கண்டதில்லை. நீ ஒரு தேவதையா, நீ ஒரு கந்தர்வ பெண்ணா, அப்சரா ஸ்திரீயா, இப்படி பலவாத அவன் பாட்டிக்கு புலம்பிட்டே இருக்கான். எதற்காக இங்கு வந்தாய்? இங்க என்ன நீ செஞ்சிட்டு இருக்க? உன்னுடைய ரூபத்திற்கு நீ இங்கு இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அடைவதற்காக நான் சிவனை குறித்து ஆராதனை செய்கிறேன், எப்படியாவது நீ எனக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஷண்முகனை ஆராதனை செய்கிறேன், காமத்திற்கு அரசன் இல்லையா? எப்படி, எதுக்காக அப்படின்னா, நீ எப்படியாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டிக்கு புலம்ப ஆரம்பிச்சுட்டான் கீச்சகன். ஆனால் திரௌபதி, நீ நினைப்பது தவறு கீச்சகா. நான் கந்தர்வர்கள் 5 பத்னி. பரஸ்திரியரை பார்ப்பது மிக 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 தவறான செயலாகும், அது உன்னை அழித்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான, என்ன சொல்லுது, அட்வைஸ், இப்படி செய்யாதே, இது உன்னை அழித்துவிடும் அப்படின்னு நல்ல முறையில் கீச்சகனுக்கு உபதேசம் செய்கிறாள் திரௌபதி. ஆனா அவன் மனதில் இருக்கக்கூடிய அந்த காம சிந்தனையானது அவள் செய்கின்ற எந்த உபதேசத்தையும் காதில் வாங்கவில்லை. உடனே அடுத்து அவள் என்ன சொல்கிறாள்னா, என்னை இந்த மாதிரி பார்வையில் நீ பார்த்தால் உனக்கு நரகத்திற்கு உள் ஒரு நரகம் இருக்கு, அதற்கு அந்தர் தமஸ் அப்படின்னா, அதற்கு நீ கண்டிப்பாக யோக்கியனாகி விடுவாய், இந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து எடுத்து தூக்கி எறிந்து விடு அப்படி சொல்லிட்டு முதல்ல நல்ல விதமாக சொல்லி பார்த்தா. அடுத்து, இப்படி செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடாத நரகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாள். ஆனால் அவன் எந்த நல்ல விதமாக சொன்னாலும் சரி, கெட்ட விதமாக சொன்னாலும் சரி, மிரட்டினாலும் சரி, எதற்கும் அவளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கூட தயாராக இல்லை. சரி, அந்த காலத்தில் பலிஷ்டன், மிகப்பெரிய பலசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான் இருக்க, 5வது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லையா. 4 பேர். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பலசாலி யார் அப்படின்னா முதல்ல பீமசேன், சரி, அடுத்து பலராமன், 3வது இடத்தில் சல்யன் இருந்தான், 4வது இடத்தில் இருந்தவன் கீச்சகன், 5வதாக யாராவது ஒருவர் இருக்கிறார்களா? இல்லை. அந்த 4 4வது இடத்தில் இருந்தவன் கீச்சகன், அப்பேற்பட்ட பலசாலி. இப்போ நேரா அவன் என்ன சொன்னான், சுதேஷ்ணையிடம் சென்று, சுதேஷ்னே, இந்த திரௌபதி எனக்கு மிக 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 பிடித்தவளாகி விட்டால், நீ எப்படியாவது என்னுடைய அந்தப்புறத்திற்கு அவளை அனுப்புவது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னா. இவ எவ்வளவோ தூரம் சொல்றாப்பா, வேண்டாம்
அவள் நீ நினைப்பது போல் ஆள் இல்லை, கந்தர்வர்களுடைய பத்னி அவள், இப்படி பரஸ்திரியரை பார்ப்பது தவறு. திரௌபதியே சொல்லிட்டா. இருந்தாலும் சுதேஷனை தன் பங்குக்கு எவ்வளவோ, தன்னுடைய அண்ணன் இல்லையா மகாபலிஷ்டன், இவன் சொல்படித்தான் விராட்டராஜனே இருந்தான். அவன் ஒரு பொம்மை மாதிரி. இப்போ எவ்வளவோ விதம் அப்படி சொல்லி இந்த நாட்கள் அப்படியே கடந்து இப்போது 11 மாதங்கள் முடிஞ்சாச்சு. எவ்வளவோ வாக்குவாதம் செய்கிறான் சுதேஷனிடம். நீ என்ன செய்வையோ ஏது செய்வையோ தெரியாது. இப்போ அவளை உன்னால அனுப்ப முடியாதுன்னா அவளை ஏன் இங்க வேலைக்கு வச்சிருக்கு? அனுப்பு. இப்ப வேலையிலிருந்து வெளியே போனாலும் ஆபத்து. ஏன்னா இவங்க ஒரு வருடம் கழிக்க வேண்டும், இன்னும் 1 மாதம் மீதம் இருக்கிறது. சுதேஷனை அனுப்பல. ஆனா திரௌபதியுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தில் இதுவும் ஒரு காரணம். இந்த ஒரு விஷயத்தினால் இவள் ஒருவள் வெளியே வந்தால் இவள் யார் என்று உலகத்திற்கு தெரிந்துவிடும். மறுபடியும் 12 வருடம் வனவாசம் மற்றும் 1 வருட அஞ்ஞானம். இவளை காப்பாற்றுவதற்காக மற்றவர்களும் என்ன சொல்லுது, தன்னுடைய வேஷத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் பாருங்க. அதுதான் அமைதியா போயிட்டு இருந்தா ஒரு பிரச்சனையே இல்லை. இப்படி ஏதாவது கண்டிப்பாக வாழ்க்கையில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும். பாண்டவர்களுக்கும் வந்தது, பகவானுடைய அத்தியந்த பக்தர்கள். இருந்தாலும் அந்த சோதனை வந்தது. வாழ்க்கை என்பது அந்த சோதனையை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம். உன்னை எத்தனை சோதனை விட வரட்டும், பகவான் உன்னை நான் மறக்க மாட்டேன், அவ்வளவு. இப்போ கீச்சகன் என்ன சொன்னா சுதேஷனிடம், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, நான் அங்கு தயாராக இருப்பேன். மாமிச போஜ்யங்களை புசைத்துக் கொண்டு மத்தியபானத்தை அருந்தி நான் காத்திருப்பேன். நீ திரௌபதியை அனுப்பி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு கீச்சகன் கிளம்பிட்டான். சுதேஷ்னே நேரா வந்து, இங்க பாரம்மா, அங்க மத்தியபானம் ரெடியா இருக்கு போல இருக்கு, நீ கொஞ்சம் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதியை அழைத்து அங்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்தால் திரௌபதி அதை மறுத்தாள். நான் செல்ல மாட்டேன். ஏன்னா கீச்சகன் என்னை பார்க்கின்ற பார்வையில் அந்த ஒரு நல்ல விஷயம் இல்லை. அவன் தவறாக என்னை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல, வேறு யாரை வேணாலும் அனுப்பி வைங்க அப்படின்னு வந்து சொன்னா சுதேஷ்னை கேட்பதாக இல்லை. ஏன்னா அவனுடைய பிடிவாதம், கீச்சகனுடைய பிடிவாதம். இப்போ நீ அங்க போகலைன்னா நீ எனக்கு வேலையில இருக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு, நீ தான் போகணும் அப்படின்னு சுதேஷ்னை சொல்ற. தர்ம சங்கடம் திரௌபதிக்கு. வேறு வழியே இல்லாமல் ஒரு பதிவிரதா ஸ்ரீ என்ன செய்யக்கூடாதோ பாருங்க, அந்த கீச்சகனுடைய அந்த புறத்திற்கு செல்லும் ஒரு துர்பாகிய நிலை. அது எப்படின்னா, அடிமேல் அடி வைத்து கொண்டு ஏதாவது ஒரு தெய்வம் நம்மை காப்பாற்றி விடாதா என்ற ஏக்கத்தோடு மிக 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 மெதுவாக திரௌபதி நடந்து சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நேரத்தில் அவள் மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல எத்தனை விதமான தேவதைகள் இருக்கின்றோ, தர்மராஜன், அதாவது தேவதைகள் தர்மராஜனை வேண்ட. ஏன்னா அந்த தர்மராஜனே இவளுக்கு பத்னியாக அமர்ந்திருக்கிறான் சபையில். இந்திரதேவன், வாயுதேவன், அஸ்வினி குமாரர்கள் மட்டுமின்றி சூரிய தேவன், வருணன் ஆச்சுங்களா, வாயுதேவன், பகவான் விஷ்ணு, இவ அத்தனை பேரையும் மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டே செல்கிறாள். இப்பொழுது பொழுது பார்த்தோம்னா ராத்திரி ஆகிக் கொண்டு இருக்கிறது. சூரியன் முழுகும் தருணம். சூரியனுக்கு நமஸ்காரம் செய்தாள். ஏன்னா அவள் சூரியனை நோக்கி அவள் தியானம் 45 நிமிடம் சூரியனை நினைத்து அவள் ஸ்தோத்திரம் செய்தாள் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. ஏன்னா பகவானை பிரத்யக்ஷமாக நான் இப்பொழுது உன் மூலமாக காண்கிறேன். இந்த மாதிரி துர்பாகிய நிலை எந்த எதிரிக்கும் வரக்கூடாது. சூரியனில் இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயண சுவாமியே எனக்கு ஏதாவது ஒரு வகையில்
அந்த ஆபத்திலிருந்து வெளிவரும்படி அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய பிரார்த்தனையை கேட்ட சூரிய பகவான், சூரிய ரதம் இருக்கு இல்லையா, அந்த ரதத்துக்கு பின்னாடியே கேஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் எப்பவுமே இருப்பானாம். அந்த அரக்கனை அனுப்பி நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, திரௌபதியின் பின்னாடியே நீ செல்ல வேண்டும். அவளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவளை காப்பது உன்னுடைய கடமை அப்படின்னு அந்த ராட்சசனை அனுப்பி வைத்தான் சூரியன். சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேதி அப்படின்னு அந்த ராட்சசன் இப்போ ஏன்னா ரதத்தை இழுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு பலசாலி தான். ஆனால் திரௌபதிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம் பக்தி ஒன்றுதான். எந்த இறைவனும் எந்த தேவதையும் பிரார்த்தனை பக்தியுடன் செய்வதில் மிக மிக மேன்மையானவள். இப்போ ஹேதி என்கின்ற ராட்சசன் இவள் பின்னே இருந்து கொண்டு இவளை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறான். அடிமேல் அடி வைத்து சென்று கொண்டிருக்கிறாள். அந்த புறத்திற்குள் நுழைந்தாளா? கீச்சர்க்கன் அந்த நேரத்தில் என்ன செய்தான்? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.